இன்றைக்கு ஒரு உயிரை பிடிக்கக்கூடியவர் யாருக்கு அந்த பதவியை கொடுத்தார்கள்? உயிரை பிடிக்கக்கூடிய கடவுள் யார்? உயிரை பிடிக்கிற கடவுள் யமதர்மன். யமதர்மன் தானே? ஆமா. இந்த பூலோகத்துல ஒரு இலைய அரைச்சி ஆக தடவிட்டோம்னா யமனே பயந்து வருவான், உயிரை பிடிக்க மாட்டான். இலை எடுத்து அரைச்சு தடவினா யமன் பிடிக்க மாட்டாரா? உண்மைதான். எந்த இலைன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரியுமா? நாங்க எந்த இலை இந்த இடத்துல இருக்கு இதை எடுத்து அரைக்கணும் அப்படின்னு நாங்க மக்களையா சொல்லுவோம். நீங்க வாங்கிட்டு பதில சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு கைதட்டல் வாங்கிட்டு போவீங்க. போட்டா நீ அவ்வளவு பெரிய ஆளுங்க, உன் கூட நடிக்க மாட்டோம். எத்தனையோ பேர் எழுதி போட்டிருக்காங்களே, இந்த வாய் பேசுறா அப்புறம் எப்படி நடிப்பாங்க? ஏன் ஓயாம அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே? உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? மனசு தான் அவங்க மனசு. உங்களுக்கு எத்தனை பேரு குமரி இருக்காங்க தெரியுமா? இவனை கும்பிடுறதுக்கு என்ன இருக்கு? வாயில வந்தது கூட வார்த்தை அம்புட்டு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் யாரையும் அசிங்கமாவோ தப்பு தவறாவோ பேசுனது கிடையாது. அம்புட்டு பேரும் பேசுறேன் கேட்கிறேன். அவங்க கேட்கறதுக்கு நான் சொல்றேன், நான் கேட்கறதுக்கு அவங்களை சொல்றது இல்லைன்னு தப்பு இருக்கு. கேட்கறதுக்கு அவங்கள கேட்கிற அவங்க சொல்றாங்க, அவங்க கேட்கறதுக்கு நீ என்ன சொல்ற? ஆமா, நான் கேட்டிருக்கேன்ல. ஆமா, எனக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏங்க இப்படி எல்லாம் உலகத்துல ஒரு தாவரம் இருந்தா என்னங்க உலகத்துல இருங்க? சொல்லுங்க. உண்டு. என்ன அது? என்ன அது? ஆமா, நாங்க சொல்லுவோம், அதை கேட்டுக்கிட்டு நீங்க போங்க. உடனே தெரியும்னு சொல்ல, தெரியலன்னா மன்னிப்பு கேட்டு உள்ள போட்டேன். நீ தானே சொன்ன உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு நான் உள்ள போயிட்டேன். அப்ப நீ தான் சொன்ன, நான் சொல்லல. ஐயா நல்ல சபையோர்கள் வலையொலி போய்கிட்டு இருக்கு. நான் இந்த வார்த்தையை சொன்னா பெரியவரே நீங்க சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியலன்னா உங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்டு எங்க தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கிறேன். நீங்க பதில் சொல்ல மன்னிப்பு கேளுங்க. தோத்து போயிருந்து ஒத்துக்கிறீங்கல்ல, தோற்று போயிட்டேன். வேற கேள்வியை கேளுங்கன்னு சொல்லு, நான் கேட்கிறேன். நான் உங்கள்ட்ட தோத்துட்டேன், இடத்துக்கு வா. வளவள கொலகொலாம் வேண்டாம். நீ தானே சொல்லிட்டு எனக்கு இந்த வளவள கொலகொலவே பிடிக்காதுன்னு நாடகத்தை கொடுத்துட்டு நாடக அமைப்பாளர்கள் முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு கை தட்டிட்டு வந்தாங்க. சபாஷ் கை தட்டின ஆம்பளை சிங்கம். ஆமா, ஏன்னா ஒரு இடத்துலயா நீங்க தோற்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. நீ இங்க மண்ண கவனும், இதுதான் எங்களுடைய ஆசை. முடிஞ்சா போட்டு பாரு. வேற உட்கார முடியல அந்த அண்ணனால. எப்படி உட்கார முடியும்? இதான் என்னுடைய ஆசை. சரி, இல்ல இல்ல என்ன சொல்ல வர்றீங்கன்னா இது மிகப்பெரிய அரிது மகத்துவம். ஹலோ, மருதை சங்கத்திலே 4 நாரதரை போட்டு 4 நாரதரும் தேவையில்லை. காரைக்குடி ரவி பிரசாத் தான் எனக்கு சோடி வேணும்ட்டு அக்கா கேட்டு விட்டார்கள். ஓ, அதாவது இந்த கலவரத்தை இந்த அம்மாவே உருவாக்கிட்டு தான் பண்ணியிருக்கா. அப்ப ஏதோ திட்டம் போட்டு தான் நீங்க 2 பேரும் செய்யறீங்க இந்த வேலையை. சரி, பேசு. என்ன கேட்டாரு? அக்கா உங்ககிட்ட யாருக்கா பேசுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்கும் போது இந்த மாதிரி வலைதளத்தில் பார்த்துட்டு நீங்க நானே ஏற்கனவே பேசுனதை பார்த்துட்டு கேட்டாங்க. அதுக்காக நான் இல்லைங்க அவரை போடாதீங்க என்ன சொல்ல முடியும்? அவர் நல்லா பேசுறாருக்கா, அவரை போடலாமா நாடகத்துக்கு அப்படின்னு போடாதீங்கன்னு எப்படி சொல்லுவாங்க? இப்போ உங்க வாய் மூலமாவே வந்து அப்படி சொல்றேன். அப்படின்னா போடுங்க. என்ன இருக்கு இதுக்கு காரணக்கர்த்தா? முதல்ல நீ, 2வது அவரு. இல்ல இல்ல, முதல்ல அவர் தானா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன். சரி, நீங்க 2 பேருமாவே இருந்துட்டு போங்க. சரி, இடத்துக்கு வா. இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன கொலையா நடக்க போகுது? என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? பூச்சாண்டி இல்லம்மா, நீ ரொம்ப பேருக்கு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருந்த. இன்னையோடு உன் வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு போற. இன்னையோடு உன் வாழை ஒட்ட பிடிச்சு நறுக்கணும்னு முடிவு பண்ணி நிக்கிறேன். பேசு. கழுத நினைக்குமா? பேசு. நம்ம கொட்டத்துல கட்ட மாட்டாங்க. அது மாதிரி நினைப்பு ஒவ்வொருத்தருக்கு அவங்க நினைப்பு தானே பொறப்ப கிடக்குது. பேசுமா, என்ன நினைச்சிட்டு போங்க. அதனால என்ன சொல்றது இன்னும் நடக்க போகுது. என்ன கேட்டீங்க? கேள்வி மட்டும் சொல்லுங்க. ஒரு இலையை அரைத்தால் பூசி இருந்தா பிடிக்க மாட்டேன், உயிரை பிடிக்க மாட்டார். அது என்ன இலை? எந்த நிகழ்வு இது? எதற்காக இந்த இலையை பயன்படுத்துறாங்க? அதாவது யமதர்மன் வராத அளவுக்கு அப்படி என்னையா அந்த பூலோகத்துல ஒரு தாவரம் இருக்கு? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எப்படி? ஏன்னா சில விஷயங்களை நம்ம பக்கத்திலேயே இருக்கும், நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா அதற்கான அர்த்தம் நமக்கு புரிகிறது கொஞ்சம் கடினமா இருக்கும். கேட்கும் போதுதான் ஓ ஆமா இந்த விஷயம் அதனால தானா அப்படின்றது புரிய வரும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பூலோகத்துல இருக்கக்கூடிய ஒரு இலை மருந்து, சஞ்சீவனி மூலிகை, அதெல்லாம் இறந்தவங்களை கூட பிழைக்க வைக்கும். மிருத சஞ்சீவனின்ற மந்திரம் இறந்தவங்களை பிழைக்க வைக்கும். இதெல்லாம் புராணம் சொல்லுது. அது இருக்கட்டும் ஒரு புறம். ராமாயணம் கூட அனுமான் கொண்டு வந்தாரு. ஆமா, பூலோகத்துல ஏன் அதாவது பிரகஸ்பதியினுடைய மகன் கஜன் கூட சுக்கரன் போய் கத்துக்கிற போனார் இல்லையா? ஆமா, புராண கதை இருக்கு. ஆமா, ஆனா இவர் கேட்கறது பூவுலகில இருக்கக்கூடிய ஒரு இலை. அந்த இலையை அரைச்சு நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னா யமதர்மே பிடிக்க மாட்டார். அது எந்த இலை? ஏன் பிடிக்க மாட்டாருன்னு ஒரு காரணம் வேணும் இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. மருதவாசினின்னு ஒரு பெண்ணு. இந்த மருதவாசினி அப்படின்ற பெண்ணை இயற்கையினுடைய
சிவந்த நிறமுடைய பெண்ணு, சூரிய பகவானை தன்னுடைய தந்தையாக நினைத்து வாழக்கூடிய ஒரு பெண்ணு. அப்படிப்பட்ட பெண்ணு பூ உலகிலே வாழ்றா. அப்படி வாழும் போது இந்த யமதர்மனுக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட சியாமலா தேவிக்கும் ஒரு சின்ன மன கருத்துப்பாடு, கருத்து வேறுபாடு வருது. சியாமலா தேவினா மதுரையில் இருக்கக்கூடிய எங்க அம்மா மீனாட்சி அம்மாவுக்கு கூட சியாமலா தேவின்னு ஒரு பெயர் உண்டு. அந்த சியாமலா தேவி கிடையாது. இது யமதர்மனுடைய மனைவியாகப்பட்ட ஐயோ அப்படின்னு சொல்றோம்ல, அந்த சியாமலா தேவி. அப்ப அந்த ஐயோ என்று சொல்லக்கூடிய சியாமலா தேவி யமதர்மனோட சண்டை போட்டு பிரிஞ்சு பூலோகத்துக்கு வர்ற. அப்படி வந்த அந்த பெண்ணை இந்த மருதவாசினி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பெண்ணை வரவேற்பு கொடுத்து உபசரணை பண்ணி தன்னோடு நல்லபடியா பார்த்துக்கிட்டு அந்த பெண்ணுக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்து வர்றா. அப்படி செய்து வரும்போது ஏன் அந்த பெண்ணு சூரியனை தன்னுடைய தந்தையாக நினைப்பவள்னு சொன்னேன் இல்லையா, அப்ப சூரியனோட மகன் தானே எம்மே சனீஸ்வரன். அப்ப அதனால இந்த அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படி பாத்துக்கிற போது யமதர்மன் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு வாழ முடியல. என்ன இருந்தாலும் உலகத்துல சிவனாகவே இருந்தாலும் பெருமாளாகவே இருந்தாலும் மனைவியை பிரியும் போது அந்த இடத்துல நிம்மதியா வாழ முடியாது இல்லையா. அப்ப மனைவியை தேடி யமன் வர்றார். யமன் வரும்போது இந்த மருதவாசினி உள்ள அனுமதிக்க மாட்டா. யார யம தூதர்களை உள்ள அனுமதிக்க மாட்டா. அப்படி அனுமதிக்காத போது கோபத்துல யம தூதர்கள் இந்த மருதவாசினியை கொண்டு விடுறார். அப்படி கொண்டா அவருடைய ரத்தமாகப்பட்டது அப்படி பெருக்கெடுத்து வருது. அப்ப உள்ள இருந்த அந்த சியாமலா தேவி யமனுடைய மனைவியாகப்பட்ட ஐயோ வெளியில வர்றா. வந்தவ ஐயோ இப்படி என்னை தாய் மாதிரி பார்த்துக்கிட்ட இந்த பெண்ணை அநியாயமா கொண்டு விட்டீங்களே அப்படின்னும் போது அப்ப யமதூதர்கள் என்ன சொல்றாங்க, யமதர்மன் நீங்க சேராததுக்கு காரணம் இந்த பெண்ணுன்னு நாங்க நினைச்சு தவறான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க வருத்தப்படுறாங்க. அங்க சூரியன்ல இருந்து யமன்ல இருந்து சனீஸ்வரர்ல இருந்து அத்தனை தெய்வங்களும் சேர்றாங்க. அப்படி சேரும் போது தன்னை தந்தையாக நினைத்து தன்னுடைய மருமகளுக்கு உபசரணை செய்த அந்த பெண்ணாகப்பட்டவள் இப்படி அநியாயமா இறந்து கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்து சூரியன்ல இருந்து யமன்ல இருந்து அத்தனை பேர் வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்பட்ட காரணத்தினாலே யமதர்மன் என்ன பண்ணாரு, அந்த பெண்ணினுடைய ஏற்கனவே சிவந்த நிறமுடையவல்லவா, அப்படி சிவந்த நிறமுடைந்து அந்த பெண்ணாகப்பட்டவள் இறந்து அந்த குருதி வழிந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்திலே தன்னுடைய சக்தியின் காரணமாக ஒரு செடியை உருவாக்குறார். அப்படி உருவான செடிதான் அந்த மருதவாசினி என்று சொல்லக்கூடிய பெண் செடியா உருவானதைத்தான் இன்னைக்கு நம்ம மருதாணி அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த மருதாணி என்று சொல்லக்கூடிய செடியாகப்பட்டது உருவாகும் போது உனக்கு என்னமா வர வேணும், இந்த மாதிரி ஒரு தவறு நடந்து போச்சு அப்படின் போது ஏன்னா ஏற்கனவே இப்படித்தானே அதாவது சக்தியாகப்பட்டவள் பிள்ளையார படைக்கும் போது அப்பான்னு தெரியாம உள்ள விட மாட்டேன்றார் பிள்ளையார். கோபப்பட்ட சிவபெருமான் சண்டை போட்டு பிள்ளையாருடைய தலையை வெட்டி பிறகு யானைய தலையை பொருத்தும் போது அத்துணை தேவர்களும் பிள்ளையாருக்கு பலவிதமான வரங்களை அளித்து முழுமுதற் கடவுளாக்குறாங்க அப்படின்னு புராணம் சொல்லுது. அது மாதிரி தவறாக கொல்லப்பட்ட இந்த பெண்ணுக்கு என்ன வர வேணும் அப்படின் போது மீண்டும் எனக்கு உயிர் வேணாம், இந்த செடியாக வேணா இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட செடியான எண்ணெயை அரைச்சு மனிதர்கள் பூசிக்கொண்டாலும் யாரு பூசிக்கிட்டாலும் அதனுடைய சக்தி இருக்கிற வரைக்கும் யமனான நீங்க பிடிக்க கூடாது அப்படின்னு அந்த மருதவாசினி என்ற மருதாணி செடியாக மாறி கேட்டுக்கிட்ட வருமா. அதனால யமதர்மன் என்ன சொன்னாரு, உன்னைய வச்சுக்கிட்டு அதாவது மருதாணியை வச்சுக்கிட்டு அந்த சிவந்த நிறம் உள்ள அந்த செடியினுடைய சக்தி எத்தனை நாளைக்கு இருக்கும்னா 6 நாளைக்கு இருக்குமா. அந்த 6 நாட்கள் வரை அந்த உயிரை நான் பிடிக்க மாட்டேன் அப்படின்னு யமதர்மனே வரம் கொடுத்திருக்காரு. இதுல போய் நம்ம என்ன பண்ணுவோம், மருதாணியில வச்சு புளிய வச்சு சேர்த்து அரைக்கிறது, சுண்ணாம்பை வச்சு அரைச்சு தேய்க்கிறது. ஏன்னா நல்லா சிகப்பா பிடிக்கணும், அது அவங்க விருப்பம். ஆனா நான் சொல்ற இந்த ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்தா, இந்த புராணத்துல நம்பிக்கை இருந்தா, சாமியை நம்பினோம்னா நம்ம புராணத்தை நம்பித்தான் இல்லையா. இது எப்படிங்க அப்ப மருதாணி பூசுனா யமதர்மன் பிடிக்க மாட்டாருன்னு நான் சொல்லல, புராணம் சொல்லுது. அப்ப அந்த 6 நாட்களுக்கு அந்த சக்தி இருக்கும் அந்த செடிக்கு அப்படின்னு நம்முடைய ஆன்மீகம் சொல்லுது.
அதனாலதான் இன்னைக்கு பாருங்க வட மாநிலத்தை பூரா கல்யாணம் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மேகந்தி திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மருதாணி வைக்கிறதுக்கு ஒரு திருவிழா, ஒரு நாள் வச்சு மருதாணி வைப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை அத்தனை பேருக்குமே. ஏன் அப்படின்னா அங்கே நல்ல சுப நிகழ்ச்சி நடப்பதனால நல்ல நிகழ்ச்சி நடக்கணும், மங்களகரமா அந்த விஷயம் முடியணும். அதே மாதிரி சனீஸ்வரர் மருதாணி வச்சவங்களை இன்னைக்கு பாருங்க பாதத்துல மகாலட்சுமிக்கு ஒப்பானது மருதாணி. ஆனா அந்த பாதத்துல வைக்கிறைய நல சக்கரவர்த்தியவே சனீஸ்வரர் போய் பாதத்தில இருந்து பிடிச்சாருன்னா நலபுராணம் சொல்லுது. அப்ப அந்த பாதத்திலே மருதாணி வச்சா அப்படின்னா அதே 6 நாட்களுக்கு அந்த சக்தி இருக்குமா. சனீஸ்வரர் அந்த 6 நாட்களுக்கு பிடிக்க மாட்டாரு, அதுக்கு மேற்கொண்டு பிடிச்சாலும் அது மகாலட்சுமியுடைய அம்சமாக இருப்பதனால் அவங்களுக்கு மிகுந்த தொல்லை தர மாட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. ஏன்னா இது சனீஸ்வரர் கொடுத்த வாக்கு. அடுத்து மருதாணிக்கு அசோகம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அசோக வனத்துல சீதை இருந்தான்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொண்டது எல்லாமே இந்த மருதாணிகிட்ட தான் பகிர்ந்துகிட்டானா. அப்ப சீதையை மீட்டு கொண்டுட்டு போகும்போது அப்ப சீதை சொன்னாலா, எனக்கு துணையாக இருந்த இந்த மருதாணி செடிக்கு நீங்க ஏதாவது வரம் கொடுக்கணும் அப்படிங்கும் போது அப்ப மருதாணி செடி சொல்லிச்சா, எனக்கு நீ எந்த வரமும் வேணாம், என்னை வச்சுக்கிறவங்க சந்தோஷமா வாழணும், அவங்களுக்கு சுபிட்சம் கிடைக்கணும், அவங்களுக்கு தெய்வீக சக்தி கிடைக்கணும் அப்படின்னு மருதாணி இப்படி பல தெய்வங்களிடத்திலே வரவாங்கின ஒரு செடி. அதனால நம்முடைய ஆன்மீகப்படி இன்னைக்கு மருதானுடைய விதைகள் இருக்கு இல்லையா, அந்த விதைகளோட ஏலக்காய் விதைகளை சேர்த்து பச்சை கற்பூரத்தை வச்சு நம்ம வீட்டுல இந்த மஞ்சள் நிறத்துல முக்கியமான சாமி பொருட்கள்லாம் கட்டி போடுவோம் இல்லையா, அது மாதிரி ஒரு முடிச்ச கட்டி வீட்டுக்கு முன்னாடி இந்த 3 பொருளையும் வச்சோம் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வராதான், தெய்வீக சக்தி வீட்டுக்குள்ள வருமா. இது அத்தனையுமே புராணத்திலே நம்முடைய ஆன்மீகத்திலே உண்டான முறை. அப்ப மொத்தத்துல எந்த இலையை அரைச்சப்புனா ஆன்மீகப்படி யமதர்மன் கொடுத்த வரத்தின்படி யமதர்மன் பிடிக்க மாட்டார் 6 நாளைக்கு அப்படின்னா அது மருதவாசினி என்று சொல்லக்கூடிய மருதாணி செடி. இதை வச்சாட்டா யமதர்மன் 6 நாளைக்கு பிடிக்க மாட்டாரு அப்படின்னு புராணம் சொல்லுது. அற்புதம். ஏன்னா மருத்துவ குணம் உடைந்தது மருத வாசினி. இந்த மருத வாசினி தான் மருதாணியாக உருவாகி இன்றைக்கு ஒரு மணப்பெண்ணாக இருந்தாலும் பாருங்க, ஆக மணக்கோலத்திற்கு போகின்ற பொழுது கைகள் பூராமே மருதாணி சிவப்பாக இருக்கும். கிரகங்கள் சரியில்லாமல் ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும் தருவாயில் யமதர்மனே தயங்கிய நிலையில் நிற்பார், இந்த சுபகாரியம் நடக்கணும் என்பது முன்னோர்களுடைய வாக்கு, அந்த பெரியோருடைய வாக்கின் பிரகாரம். அதனாலதான் நல்ல நாட்களுக்கு இதை வைக்கணும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல, நடக்காத எந்த ஒரு காரியத்துக்கும் மருதாணிய நான் சொன்ன மாதிரி வேற எந்த பொருளையும் பயன்படுத்தாமல் ஆன்மீகத்தை மட்டும் நம்பி வைக்கிறதா இருந்தா வெறும் மருதாணி அரைச்சு கிடைக்காத பணமும் கிடைக்குமா, நடக்காத நல்ல விஷயமும் நடக்குமா. அதுக்கு அவ்வளவு ஒரு சகத்துவம் உண்டு, சக்தி உண்டு. துஷ்ட சக்திகளை நீக்கி நல்ல சக்திகளை ஒன்றிணைத்து நம் உடம்புக்குள்ளே நீர் அளவிலே பாய்ச்சக்கூடிய நிலை அந்த மருத வாசினி என்று சொல்லக்கூடிய மருதாணிக்கு இன்றைக்கும் இந்த பூமியிலே மகத்துவம் உண்டு. என்ன மருதாணி செடிதானேன்னு அலட்சியம் இன்றைக்கும் பாருங்க, பெரிய பெரிய செட்டியார்கள் வீட்டில் மருதாணி செடியை வைத்து வளர்ப்பதும் உண்டு, என் கண்ணால பார்த்தது உண்டு. ஏன்னா அதுக்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு. வீடுகள்ல அது ஒரு முறையாக விவரம் தெரிஞ்சவங்க நிச்சயமா வச்சிருப்பாங்க. துளசி செடி எப்படி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மருதாணி செடி முக்கியம். ஏன்னா அதனுடைய மகத்துவத்தை துளசி செடியை பத்தி நமக்கு அது மட்டும் இல்ல, மருதாணி இலைகளை வச்சு மகாலட்சுமி தனியா இருக்காங்க இல்லையா கோவில்கள், அந்த கோவில்ல மருதாணி இலையை வச்சு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னா செல்வம் பெருகும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரு ஐதீக முறை, முன்னோர்களுடைய வாக்கு. அப்ப இதன் பிரகாரம் பக்தர்கள் எல்லாருமே மருதாணி செடியை. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் தானே, நான் இல்லைன்னு மறுக்கலையே, ஒண்ணு தப்பு இல்ல, மறுக்கலைன்ட்டு முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்ப அடுத்து நான் கேள்வி கேட்கலாம், ஒரு உண்மையை பொய்ன்னு தெய்வத்துக்கு முன்னால என்று சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி. இதெல்லாம் புராணங்கள்ல பொய் சொன்னோம்னா அது ரொம்ப கெட்ட விஷயம். பேர் வாங்குறதுக்காக இல்ல, அதுல ஒண்ணு விட்டுட்ட, இதுல ஒண்ணு விட்டு நீ கதை சொல்லி வந்துட்ட. இதுல முக்கியமான பாத்திரம் மருத வாசினி, இன்றைக்கு மருதாணி, இதுதான் முக்கியம். இருக்கிற ஒரு விஷயத்தை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, அது தவறு. அப்புறம் பாத்துங்க சாமி குத்தத்துக்கு ஆளாகணும். பொய் சொன்ன வாய்க்கு போஜனமும் கிடைக்காது வருங்காலத்துல. இருங்க